வணக்கம் தமிழமுதம் நண்பர்களே. என் அன்பு குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்களையும் கோபு ஐயா அவர்களையும் மனதார வணங்கி இந்த வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பணம் பண்றேன். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கும் நாம எடுக்கிற முடிவுகளுக்கும் நம்மளோட ஆளுமைக்கும் நம்ம பிறந்த தேதிக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. எண் கணிதப்படி ஒருத்தரோட பிறந்த தேதியை வச்சு அவங்களோட குணம், எதிர்காலம், தொழில் வளர்ச்சி என அனைத்தையுமே துல்லியமா கணிக்க முடியும். அந்த வகையில ராமாயணத்துல வாழ்ந்த எந்த கதாபாத்திரத்தோட அம்சம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க பிறந்த தேதியை ஒற்றை இலக்க எண்ணாக மாத்தணும். நீங்க 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ள பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட எண். ஒருவேளை நீங்க 10ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள பிறந்திருந்தா அந்த 2 இலக்க எண்களையும் கூட்டிக்கணும். உதாரணமா நீங்க ஒரு மாசத்தோட 25ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா 2 + 5 7 உங்களோட எண் 7ஆம் நம்பர் தாங்க. சரி, இப்போ உங்க எண் என்னன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. வாங்க ஒவ்வொரு எண்ணுக்கும் உள்ள ஒளிந்திருக்கும் ராமாயண ரகசியத்தை விரிவா பார்க்கலாம். 1, 10, 19, 28ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நேர்மை, தலைமை பண்பு, கடமை தவறாமை, கம்பீரம் இருக்குங்க. இவங்க சூரியனோட அம்சங்க. அதாவது ஸ்ரீராமர் மாதிரி சூரியன் ஆதிக்கம் பெற்ற இந்த எண்காரங்க எப்பவுமே கூட்டத்துல தனிச்சு தெரிவாங்க. ராமரை போலவே கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல இவங்கள அடிச்சுக்க முடியாதுங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தர்மத்தின் வழியில நடப்பாங்க. இவங்க கிட்ட இயல்பாகவே ஒரு தலைமை பண்பு இருக்குங்க. ஆபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலேயோ எல்லோரையும் வழி நடத்துற பொறுப்பு இவங்களை தேடி வரும். இந்த தேதியில பிறந்தவங்க ஸ்ரீராமரின் அம்சம் கொண்டவங்க. அடுத்ததா எண் 2. 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதியில பிறந்தவங்க சீதா தேவியின் அம்சத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு அமைதி, பொறுமை, பேரன்பு, அசாத்திய மனவலிமை இருக்கும். சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற இந்த எண்காரர்கள் ரொம்பவே மென்மையான குணம் கொண்டவங்க. மத்தவங்க மேல அளவு கடந்த அன்பு காட்டுவாங்க. சீதா தேவியை மாதிரி இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா அமைதியா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு சாதிச்சு காட்டுற அசாத்திய மனவலிமை இவங்க கிட்ட ஒளிஞ்சிருக்குங்க. அடுத்த எண் 3. பிறந்த தேதிகள் 3, 12, 21, 30ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வசிஷ்ட முனிவர், விஸ்வாமித்திரர் முனிவரின் குணங்கள் இருக்குங்க. இவங்க குருவின் அம்சத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு ஞானம், அறிவுரை வழங்குதல், ஆன்மீகம், வழிகாட்டுதல் நல்லாவே இருக்கும். குரு பகவானின் ஆதிக்க எண் இது. இந்த எண்காரர்கள் சிறந்த அறிவாளியா இருப்பாங்க. ராமபிரானுக்கே கல்வி, ஒழுக்கம், ஆயுத கலைகளை கத்து கொடுத்து நல்வழி காட்டிய முனிவர்களை போல இவங்க இருப்பாங்க. சுத்துப்பத்துல யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் இவங்க கிட்ட தான் வந்து அட்வைஸ் கேட்பாங்க. சமூகம், தொழில் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் இருக்குங்க. அடுத்து 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க பிறந்த தேதி 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவோட அம்சம் இருக்குங்க. அதாவது ராமாயணத்தில் சுக்ரீவன், அங்கதன் ஆகியவர்களின் குணநலங்கள் உங்ககிட்ட இருக்கும். இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அதிரடி, வேகம், தைரியம், திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க. ராகுவின் ஆதிக்கம் கொண்ட இவங்க எப்பவுமே பிரமாண்டமா யோசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. ராமாயணத்துல சுக்ரீவன், அங்கதன் போல இவங்க கிட்ட அசாத்தியமான வேகமும் தைரியமும் இருக்குங்க. இவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப அதிரடியா இருக்கும். வாழ்க்கையில திடீர்னு இவங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் பெரிய மாற்றங்களும் உண்டாகும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அடுத்ததா 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதியில் பிறந்தவங்க புதனின் அம்சம் கொண்டவங்க. ராமாயணத்தில் லட்சுமணன் குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும். அதாவது புத்திசாலித்தனம், பிரியாத நட்பு, விசுவாசம், சுறுசுறுப்பு இருக்குங்க. புதன் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற இவங்க ரொம்பவே புத்திசாலிகள் மற்றும் சுறுசுறுப்பானவங்க. ராமரை பிரியாமல் நிழல் போல தொடர்ந்த லட்சுமணை போல இவங்க ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதையுமே செய்வாங்க. நட்புக்கும் விசுவாசத்துக்கும் இவங்க தான் இலக்கணம். வியாபார அறிவு இவங்களுக்கு பிறவிலேயே இருக்குங்க. பேச்சாலேயே காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. அடுத்ததா 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி பிறந்தவர்கள் சுக்கிரனின் அம்சம் கொண்டவங்க. ராமாயணத்தில் மண்டோதரியின் குணநலங்கள் இவங்க கிட்ட இருக்குங்க. கலை ரசனை, நேர்மையான குணம், ஆடம்பரம், அன்பு இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த 6ஆம் நம்பர் ராவணனின் மனைவியான மண்டோதரி. ராவணன் தவறு செய்த போது அதை தைரியமாக சுட்டிக்காட்டிய நேர்மையான குணம் கொண்டவங்க. அதே மாதிரி இந்த எண்காரர்கள் தப்புன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. கலைநேயம் மிக்கவங்க. எப்பவுமே நீ
நீட்டா அழகாவே இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களோட அன்பு ரொம்பவே ஆழமானதுங்க. அடுத்து 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதிகளில் பிறந்தவங்க கேதுவின் அம்சம் கொண்டவங்க. ராமாயணத்தில் குகனின் குணங்கள் அதிகமா இருக்குங்க. கள்ளமில்லாத அன்பு, ஆன்மீகம், தத்துவ ஞானம், விசுவாசம் இருக்கும். ஞானக்காரகனான கேதுவின் ஆதிக்கம் கொண்ட இவங்க ராமாயணத்தில் வருகிற குகனை போல கள்ளமில்லாத தூய்மையான அன்பு கொண்டவங்க. வெளி உலக பகட்டு இவங்களுக்கு பிடிக்காது. ஆன்மீகம், தத்துவம், ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இவங்க மனசு தங்குங்க. அடுத்ததா 8, 17, 26ஆம் தேதிகளில் பிறந்தவங்க சனியின் அம்சம் கொண்டவங்க. ராமாயணத்தில் ஆஞ்சநேயரின் குணங்கள் இருக்குங்க. அசாத்தியமான பலம், சேவை குணம், சொல்லின் செல்வன், அடக்கம் எல்லாமே இருக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற இந்த எண்காரர்கள் ராமதாசனான அனுமனின் அம்சத்தை கொண்டவங்க. இவங்க கிட்ட முடியாத காரியம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. அசாத்தியமான உழைப்பாளிகள். ஆஞ்சநேயரை போல இவங்களுக்குள்ள பெரிய பலம் இருக்கும். ஆனா அதை மத்தவங்க சொல்லித்தான் இவங்களுக்கே தெரியும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்களுக்கு அலாதி பெரியவங்க. சொல்லின் செல்வனாக திகழ்வாங்க. அடுத்ததா 9, 18, 27ஆம் தேதியில பிறந்தவங்க செவ்வாயின் அம்சம் கொண்டவங்க. சத்ருகன், பரதனின் குணங்கள் இருக்குங்க. இவங்களுக்கு வீரம், நியாயமான கோபம், சகோதர பாசம், பாதுகாப்பு இருக்கும். ராமாயணத்துல பரதன் மற்றும் சத்ருகனை போல இவங்க பாசத்துக்காக கட்டுப்பட்டவங்க. ஆனா அநியாயத்தை கண்டா இவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருங்க. நல்ல நிர்வாக திறமை இருக்கும். தன் குடும்பத்தையும் சுற்றத்தையும் ஒரு பாதுகாப்பு அரண் போல காத்து நிற்பாங்க. உங்க பிறந்த தேதியின்படி நீங்க ராமாயணத்துல எந்த கதாபாத்திரத்தோட அம்சத்துல பிறந்திருக்கீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வந்த கதாபாத்திரம் உங்க நிஜ வாழ்க்கையோட பொருந்தி போகுதா இல்லையா அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் எண்கணித ரகசியங்களுக்கு நம்ம தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.